அனைவருக்கும் வணக்கம். மூலையில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. மாசி மாதம்னாலேவும் மெயினாக நம்ம குலசாமி கும்பிட்றது தான் எல்லாருமேவும் நினச்சிக்கிட்டு இருப்போம். குலசாமி வழிபாட்டை எல்லாருமேவும் செஞ்சால் அது அவ்வளோ குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எந்த செயலையும் நல்லபடியாக செய்யணும்னா கண்டிப்பாக குலசாமியை தான் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தை வழிபாட்டின அவசியத்தை நம்மளுக்கு முன்னோர்கள் உணர்த்தியிருக்காங்க. நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும். குலதெய்வத்தை மறந்தோம்னா நம்மளை பெற்றவங்கள மறந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குலதெய்வத்தோட சாபத்தை நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றுக்கக்கூடாது. அப்படி ஏற்றோம்னா அது நம்ம வம்சத்துக்கே கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இன்னி குலசாமி எதுன்னே தெரியாமல் இருக்காங்க. ஒரு சிலர் நேரம் கிடைக்காம போகாமலே இருப்பாங்க. அப்படி இருக்கிற காட்டிலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிச்சி போகிறது இன்னும் நல்லது. அதுதான் நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்ல ஒரு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இப்படிலாம். அத்தகைய மகத்துவமான குலதெய்வத்தை நம்ம பெரும்பாலானது மாசி மாதத்தில் தான் வணங்குவாங்க. சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை மாசி மாதம் வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த மாதம் மாசி மாதம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தெய்வங்களுக்குமே சிறப்பு மிக்க மாதம் அந்த மாதம் மாசி மாதம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த மாதம் அந்த மகா நட்சத்திர திருநாள் மாசி மாதத்துல தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மாசி மாதத்தன்று தான் பார்வதி தேவிக்கு காலிந்தி நதியில் இருக்கிற தாமரை மலரில் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணத்தில் சொல்கிறாங்க. சிவபெருமானை நிகழ்த்திய பல திருவிளையாடல்கள் இந்த மாசி மாதத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசி மாதத்தில் தான் அப்படின்றதுனால மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உலகத்தையே காக்க சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி தினமும் மாசி மாதம் என்பது அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் மாசி மாதம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு இந்த மாசி மாதத்தில் வர சிறப்பு, அதோட அவசியம், குலதெய்வ வழிபாடு, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் படித்த விஷயத்த அவங்க கூட கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன். மாசி மாதத்தில் நிறைய வழிபாடுகள் நடைபெறும். தமிழ் மாதத்தில் மிக முக்கியமான மாதமாக அந்த மாசி மாதத்தையும் கருதுகிறோம் நம்ம. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதோட அவசியத்தையும் சிறப்பையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.